தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு விஜய் விடுத்திருக்கக்கூடியது ஒரு வேண்டுகோளா இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? அது ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை வேணும், அதுக்கு அடுத்த கட்டமே நடந்துச்சு. அது வந்து ஒரு போஸ்டர், அது வந்து ஒரு சேலஞ்ச். அது ஆக்சுவலாக வந்து நான் வீட்டில் தான் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் தான் இருப்பேன், ஏதாவது உங்களுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னைய பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் ஏ சேலஞ்ச், இட்ஸ் எ போஸ்டர். அது வந்து ஒரு நிலைப்பாடு, அது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். ஆஸ் யூ செட், அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ அந்த சென்ஸ் இப்போ கிடைக்குது அப்படிங்கிறனால. ஸோ அது வந்து வேண்டுகோள் கிடையாது. கட்டாயமாக நீங்கள் வந்து அதான் சொன்னேன், அவர் வந்து தமிழக அரசு இதில் வந்து ஏதோ கேம் ப்ளே பண்ணுது அப்படின்னு திரு விஜய் ஸ்ட்ராங்காக நம்புறார். அதை தான் இந்த வீடியோவில் அவர் வெளிப்படுத்துறார். அப்போ அதை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக அவர் வந்து சொல்கிறார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதல்ல நீங்கள் எடுத்து பார்த்தீங்க, அந்த அவர் ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது ஒரு சோகமான ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பாஸ் விட்டு கரெக்டாக கேமராவை ஐ டு ஐ கேமராவை பார்த்துட்டு சிஎம் சார் அப்படின்னு அந்த கேப் போட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும், பழி வாங்கணும் வைக்கணும், நீங்கள் வந்து என்ன டீல் பண்ணிக்கங்க அப்படின்னு நேரடியாக பார்த்து சொல்லு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது நேரடியாக அது சிஎம்கான விஷயம் தானே தவிர அது ஒரு வேண்டுகோள் கோரிக்கையாக நம்ம பார்க்க முடியாது. அது சிஎம்கான ஒரு சேலஞ்ச், ஒரு போஸ்டர், ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்கணும்.